எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இருங்க இருங்க. எங்க வந்தீங்க? எங்க போறீங்க? உன் பேர் என்ன? என் பேர் சத்தியமூர்த்திங்க. சத்தியம்னு கூப்பிடுவாங்க. என்ன வேலை உனக்கு? இந்த குடோனே என் கைவசம் தாருங்க. எனக்கு தெரியாம எந்த பொருளும் வெளியே போகவும் முடியாது, வரவும் முடியாது. அப்படியா? எங்க வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற சாமான்லாம் சோதனை போடுறதுக்காக. எதுக்காக சோதனை? இங்க இருந்து பல கள்ளக்கடத்தல் பொருள்கள் வெளியாகுதுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஐயா, அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க போல. இல்ல, இதே குடோன் தான். எங்க முதலாளி தெய்வம் மாறிங்க. அவருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது பூரா அம்புட்டு டீ பொட்டலமுங்க. திறந்து பார்க்கணுமே. அதுக்கு முதலாளியோட உத்தரவு வேணுங்க. நீங்க ஓபன் பண்ணி காட்டலன்னா நாங்க உடைச்சு பார்ப்போம். கான்ஸ்டபிள், இருங்க. கண்ணா பின்னாடி திறக்காதீங்க, பொருள் வீணா போயிடும். அப்ப நீயே ஓபன் பண்ணி காட்டு. நாங்க இது இப்ப என்ன சொல்றீங்க? சார் சார், இந்த பெட்டியை உடைச்சு பார்த்ததுல அத்தனை தங்க கட்டி சார். அது மேல டீ பாக்கெட்டுக்கு அடுக்கி வச்சிருக்காங்க சார். ஐயோ ஐயோ, என்ன ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. என்னடா இதெல்லாம்? என்ன அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணு. என்னடா இது? என்ன இது? இந்த பார்சல் பூரா பிராந்தி விஸ்கி பாட்டிலா இருக்கு சார். ஐயோ, என்ன இது மாயாஜாலமா இருக்கு. என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. ஐயா வேண்டாம், முதலாளி வீட்டுக்கு போன் பண்ணி இத பத்தி கேளுங்க. அவர் வீட்டு நம்பர் 7-6. தேவையில்லை. இந்த கோடவனே என் கைவசம் தான். எனக்கு தெரியாம இங்க இருந்து ஒரு பொருள் வெளியே போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாதுன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், கம்ப்ளீட்டா லாக் பண்ணி சீல் பண்ணுங்க. எஸ் சார். யுவர் ஆனர், அந்த கடங்குக்கு சொந்தக்காரர் என்ற சத்தியம் தான். ஆகவே கைப்பற்றப்பட்ட கள்ளக்கடத்தல் பொருளும் இவருடையதான். அவ்வளவு போய் பொய் சொன்ன வாய்க்கு போசல் கிடைக்காதியா? அதோடு பேசணும். இது கோர்ட், உன் வீடு இல்ல. வீடு, ரோடு, கோர்ட்டு எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரே பேச்சு தாய்யா. என் பேரு சத்தியம், பேச்சு சத்தியம். ஐயா புண்ணியவானே, வாங்க ஐயா வாங்க. எவரோ எதையோ செஞ்சு வைக்க நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் ஐயா. இவங்க சொல்றாங்க நான் கள்ளக்கடத்தல்காரனா, பொய் சொல்றா. அவ்வளவு தப்புன்னு ஒரே வார்த்தையில அடிச்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர். எஸ், ப்ரொசீட். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. அப்படி சொல்லுங்க ஐயா. நானும் அப்படித்தான். மிஸ்டர் அசோக், சத்தியத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? அவர் ஊருக்கு வேட்டைக்கு போயிருந்த ஒரு ஆபத்திலிருந்து என்ன காப்பாத்தினார். என்னங்க பாத்தீங்களா? பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். ஆர்டர். எப்படி? ஒரு நாள் இவர் எங்கிட்ட வந்தாரு. கிராமத்தில் விவசாயம் பண்ணி அழுத்து போச்சு, அதனால குடும்பத்தோட பட்டணத்துக்கு வந்துட்டேன், இங்கே எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு எங்கிட்ட கெஞ்சினார். ரொம்ப நாளா மூடி கிடந்த என் கடங்க அட்வான்ஸ் கூட வாங்கிக்காம குறைஞ்ச வாடகைக்கு 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டேன். அதுக்கப்புறம் சத்தியம் அந்த குடோன்ல என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கம் போறதும் இல்லை. நீதிபதி அவர்களே, என் கடங்க சத்தியம் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டதுக்காக அவர் எழுதி இங்க இருக்குது. இதுல 2 சாட்சியை கையெழுத்து போட்டுருக்காங்க. சத்தியத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சாட்சியங்களாலும் தகுந்த ஆதாரத்தினாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.